காலைல பேப்பர் படிக்கும்போது பார்க்குறேன். என்னன்னா மேல ஹெட்லைன்ல போட்டிருக்கான். என்னன்னா விஜய் தப்பி ஓட்டம். கரூர்லேருந்து தப்பி ஓடிய விஜய் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து அவங்க அந்த ஹெட்லைன தான் படிப்பாங்களே தவிர, கீழ பிரீஃபா குட்டி குட்டியா சப்ஜெக்ட்ஸ் குடுக்குறாங்கல்ல, அத படிக்க மாட்டாங்க. மக்கள் அத பார்க்க மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில எத திணிக்கிறாங்க? அவரோட அப்சர்வேஷன், அவரோட ஜட்ஜ்மென்ட் கிடையாது. அது ஆணையத்தில இன்னும் விளக்கமே குடுக்கல. எஸ்ஐடில இன்னும் குடுக்கல. இவர் அப்சர்வேஷன வந்து நீங்க திணிக்கிறீங்கன்னா, அப்ப அத திமுக அரசாங்கம் பயன்படுத்துறாங்கல்ல. அத வந்து நீங்க வந்து என்னன்னா, லைக் வந்து அந்த அப்சர்வேஷன நீங்க வந்து ஒரு ஜட்ஜ்மென்ட்டா எடுத்துக்க கூடாது. அது உங்களுக்கு தெரியுதுல்ல, அது புரிஞ்சுக்கக்கூடிய கெப்பாசிட்டில மக்கள் இருக்காங்கல்ல. படிச்சவங்க தானே மக்கள் இருக்காங்கல்ல. நீ வந்து கையில மைக்கு கிடைச்சிருச்சு, ஃபோன் கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு, அவர் தான் பண்ணிட்டாரு, அவர் தான் பயாஸ்டா போயிட்டாரு. நீ பேசுறதுக்கு ஜட்ஜ்மென்ட்டே வரலையா இன்னும்? இன்னும் அந்த அறிக்கையே சப்மிட் பண்ணல. அப்படி அந்த டைம்ல நீங்க வந்து இப்படி ஒரு அக்யூசேஷன் வைக்கிறது தவறான விஷயம். அதுல நான் முரண்படுறேன். ஆனா வந்து உண்மை எதுன்னு உங்களுக்கு தெரியும். 2026 எலக்ஷன்ல வந்து நீங்க அத உங்களோட பொன்னான வாக்குகள் மூலமா நீங்க வந்து நிர்ணயம் பண்ணலாமே தவிர, இந்த மாரி வந்து பொய்யான விஷயம்னு சொல்லல. இந்த விஷயத்த வந்து நீங்க பிளாட்ஃபார்ம்ல கன்வே பண்ணும்போது அவங்களுக்கு அது பொய்.